நேற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியர் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏற்றி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுன ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான், எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்குல உங்களை எதிர்த்து போட்டிட்டேன், 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும். 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க, 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன்னு. ஒரு கூட்ட நெரிசலா 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை, எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன், நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர். ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற, நீ அவனுக்கு 2 மிஷின்கன் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? உங்க துணிவு இல்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமாண்ட நின்று பேசுறான். அவன் புகட்டாத கல்வி அறிவா? சொல்லுங்க. அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே நாங்கள் வந்திருக்கோம். தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு, நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவனை எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற? உன் ஈவாராவை பேசின தாங்க முடியல. ஒரே நாள்ல 150 வழக்க போட்ட நீ, ஒரே நாள்ல 150 வழக்கு எம்எல்ஏ போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்கடா நீ என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க? நீங்க என் தாத்தன் முத்துராமலிங்க தவிர பேசுறான், நீ வேடிக்கை பார்த்துருக்க. அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எது என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க? 2 துப்பாக்கியோட 2 காவல். யாருக்கு ஆசல் கொடுக்குற? யார் அவன்? விடுதலை போராட்ட வீரனா? சொல்லுங்க. யாரு இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கா? சொல்லுங்க. இல்ல விஞ்ஞானியா, இல்ல சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா? யாருங்க? எதுக்கு அவருக்கு மக்கள் காசுல அவருக்கு நீங்க அரசு 2 காவலர், ஆயுத ஏந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு? எனக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க.